இப்போ நம்ம வந்துட்டு 8th சோஷியல் பேஜ் நம்பர் 140 ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அப்போ பேப்பர் மணி. பேப்பர் மணினா இப்போ முன்னாடி என்ன சொன்னேன், கோல்டு சில்வர் இதெல்லாம் வந்துட்டு காயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அது கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது, அதோட வேல்யூ அதிகமாக இருக்குது. அதனால ஃபஸ்ட் பாயிண்ட் இன்கன்வீனியன்ட், அதனால தான் இந்த பேப்பர் மணி வந்துச்சு. அப்போது இந்த பேப்பர் மணி எப்படி வந்துச்சுன்னா, இந்த கோல்டை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க, கோல்டை ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கான ரெசிப்டை கோல்ட் ஸ்மித் கிட்டேருந்து வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கு அந்த கோல்டோட வேல்யூ இருக்கும். ஸோ அதுதான் இந்த பேப்பர் மணி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ரிசிப்ட்ஸ் இருக்குல்ல, கோல்ட் ஸ்மித் கிட்டேருந்து வாங்கின ரெசிப்ட் சப்ஸ்டியூட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் பேப்பர் மணி. இப்போ அது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரெகுலேட் பண்ணுது. அப்படி வந்தது இப்போ 100 ரூபா 200 ரூபா அது எது ரெகுலேட் பண்ணுறது, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த கண்ட்ரி தான் ரெகுலேட் பண்ணுது. அந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் தி கண்ட்ரி தான் பிரிண்டிங் ஆகட்டும், ரெகுலேட்டிங், பேப்பர் கரன்சி அதிகமாகாமல் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அது எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1935 ஆரம்பிச்சுது. அப்போது இப்போ வந்துட்டு நிறைய கரன்சி வந்துட்டு அவங்களுக்கு கீழே வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு கிரெடிட் ஆர் பேங்க் மணி. கிரெடிட் மணி ஃபஸ்ட்டு பேப்பர் மணி வந்துச்சு, அது கூடயே சைமல்டேனியஸாக வந்தது தான் இந்த கிரெடிட் மணி. இந்த